பின்னால் ஒன்று கிளச்சி கொண்டு போகுது பாருங்க. ஓ சரிஞ்சு வச்சு, ஓ சரிஞ்சு வச்சு, படா சவுண்டு வச்சு, படா சவுண்டு வச்சு, சவுண்டு வச்சு படாது வச்சோ. அது ரெண்டாக்கள் முந்தா போடு முந்தா போடு முந்தா போடு முந்தா போடு முந்தா போடு முந்தா போடு. அதுவும் கவுண்டு போச்சு, அந்த படம் கவுண்டு போச்சு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணுக்காக நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணம் மாதல் கடற்கரையில் நினைக்கிறோம். நேற்று வந்து ஹெவி திருவிழா நடந்த பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து படகு போட்டி 25 குதிரை வரும் 45 குதிரை வரும் இந்த படகு போட்டி நடக்கிறது. அதான் ஆரம்பிக்க போகுது. நிறைய மக்கள் அப்படியே நிற்கிறோம் பாருங்க. நாங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து படகு போட்டி என்ன நடக்குது, யார் வெளில போய் நம்ம அதில் வந்து உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்ள போகிறோம். நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க. இதை மாதிரி காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி ஓகே. நாங்கள் இப்போ காணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா படகோட்ட போட்டிகள்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். படகுகள் எல்லாம் தயார் நிலையில் கொண்டு வந்து வச்சு கொண்டிருக்கிறோம். அதோட பயிற்சியும் எடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அதில் நிறைய மக்கள் பார்வையாளர்களை வந்து நிற்கணும். நேரம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. நிறைய மக்கள் வந்து நிற்கணும் பாருங்கள். தற்சமயம் 10 படகுகள் 25 குதிரை படகோட்ட போட்டிக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 10 படகுகள் மாத்திரமே படகோட்ட போட்டியில் பங்கு பெற்ற அனுமதியில் உண்டு. நிபந்தனைகளை அறியாதவர்கள் நிபந்தனைகளை வந்து இங்கே கேட்டறிந்து செல்லுமாறு தந்தோடு கேட்டு நிற்கின்றோம். இங்கே எக்கச்சக்கமான மக்கள் வந்து நிற்கணும் பாருங்க. நிறைய மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு மற்ற பங்கு பெற்றார்கள் இந்த சொந்தக்காரர் வந்து இந்த போட்டி வந்து 2 கட்டமாக நடக்கும் நினைக்கிறேன். 25 குதிரை வலுவும் 45 குதிரை வலு வந்து 2 கட்டமாக நடக்கும் நினைக்கிறேன். அவன் தொடர்ந்து நடக்க உங்களுக்கு பார்த்துக்கொள்வோம். என்ன மாதிரி நடக்க போது உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே ஆயத்தமாக இருக்கணும் எல்லாருமே. அதோட யார் வெளில போய் நம்மளுக்கு தெரியல. அது ஒரு வாரமாக அதை கொண்டாடுறதுக்கும் ரெடியாக வந்து எல்லாம் இருக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் இருக்கணும். அங்கே பயிற்சிகள் நடந்து கொண்டு பாருங்க. மழையும் வந்து நல்ல ஒரு ஆக்ரோஷமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு பாருங்க. படகோட்ட போட்டி ஆரம்பிக்கும் இடத்தில் படகினை ஒருவர் மட்டுமே பிடித்துக் கொள்ளலாம். படகினை ஒருவர் மாத்திரமே படகினை பிடித்துக் கொள்ளலாம் என்பதை போன முறை 2 பேர், இந்த முறை அப்படி இல்லை, ஒரு ஆள் மாத்திரம்தான் படகை பிடித்துக் கொள்ளலாம். நான் சாருக்கு மாறுக்கு ஓடப்படுத்துறீங்க பாருங்க. நான் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நல்ல வேகமாக போய். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் மாதிரி எல்லாருமே இருக்கணும். போட்டியில் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. இங்கே கொடியதல் கொண்டு போயிடும் பாருங்க. படகுகள் எல்லாமே ரெடியாக லைனில் நிற்கிது பாருங்க. படகுகள் கொண்டு வந்து லைனில் வச்சுக்கணும் ரெடியாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இது ஆரம்பிக்கப்பட போகுது. இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சார்பாக தந்த தந்தர்கள்
ஓகே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தானே போட்ட கையால் அப்படிக்கலாம் 2 பேர் பிடிக்கலாத மாற்றம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பரவாயில்லப்பா பாதப்படி காட்டிங்க சூரி பாயுது. போட் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் நம்ம நல்ல சரி பாஞ்சு கொண்டு போகுது. எல்லாரும் நல்ல ஒரு ஆரவாரம் சேர்ந்து நம்ம பாருங்க. நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. எடுத்து கொண்டு போகிறோம் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி அங்கால எங்கால அப்படியே ஓடி பெறுவினா நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. நிறைய பேர் வந்து ரெண்டு பார்த்து கொண்டிருக்கணும். எல்லாரும் வந்து ஒரு ஆர்ப்பரிச்சு பார்த்து கொண்டிருக்கணும். எங்களுக்கு இதில் ரெண்டு காட்டி கொள்றோம் பாருங்க. இதில் வந்து இந்த போட்டுகளை காட்டி கொள்றேன். நல்ல ஒரு தொங்கலாக இருக்கு. அதில் வந்து கொடி வச்சுக்கணும். அந்த தொங்கலில் வந்து கொடி வச்சுக்கணும். அந்த தொங்கல் வரைக்கும் போயிடணும். போயிட்டு அங்காளி பக்கம் திருப்பி நம்ம பாருங்க. திருப்பி அங்காளி பக்கம் போயிடும். ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது. ஓகே நல்ல வேகமாக வந்து போய் அங்கே வரைக்கும் போட் போய்கொண்டே இருக்குது. அங்கே நிறைய மக்கள் ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. கொண்டு இப்போ இங்காலி பக்கம் மெட்ட திசைக்கு கொண்டு போயிடணும். முன்னுக்கு ஒரு படம் கொண்டு போய் கொண்டு போயிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக அவர் நினைக்கிறேன். பின்னால மிச்ச படகுகள் வந்து கலைச்சு கொண்டு போய் பாருங்களேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இன்னும் ஒரு தூரம் டிஃப்ரெண்ட் தான் போய் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் முந்த போகுது முந்திட்டு வந்து பூரா போக போக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. இருந்தாலும் காட்டிக்கொள்கிறேன். அங்கால போயிட்டு திருப்பி கொண்டு வரணும் பாருங்க. நல்ல ஒரு பெரிய பக்கம். கிட்டத்தட்ட ஓடுற தூரம் வந்து 1 கிலோமீட்டர் போய் வரலாம் நினைக்கிறேன். நான் மொத்த தூரத்தை சேர்த்தா 1 கிலோமீட்டருக்கு மேலே வரலாம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு பழக அப்படியே பாஞ்சு வருது பாருங்க. அந்த அலைகளுக்கால இன்னொன்று முண்டுடு இன்னொரு முந்திட்டு அடுத்தது பாருங்க. அப்படியே இதான் கொண்டுக்கு போகுது. முதலாக போய் கொண்டு போகுது. இப்போ இது போய் நான் திருப்பி கொண்டு வர மாதிரி நேராக போக மாட்டேங்குது. எனக்கு இன்னொரு ரவுண்ட் ஓடணும் மாட்டோம். நேராக போயினா இன்னொரு ரவுண்ட் போகணும்னு நினைக்கிறேன். நேராக போயினா பாருங்க.
எல்லா படகும் அங்கே நோக்கி போய் கொண்டு ஒரு படகு மட்டும் இங்கே திருப்பி ரிட்டர்ன் வந்து கொண்டு நல்ல வேகமாக பாருங்க. ஆக்கள் நிற்கிறதுல தெரியல, இங்கால விரட்டங்களை காட்ட நல்ல வேகமாக போய் கொண்டிருக்குது. அதுக்கு பின்னால வேறொரு படகம் இதுவரைக்கும் காணல, இன்னொரு படகு வருது வேகமாக துரத்தி கொண்டு. இப்போ திருப்பி வந்து அங்காளி திசை நோக்கி போயினோம். இந்த லைனுக்கு வந்து கிணதரம் ஓடணும் நினைக்கிறேன். இன்னொரு ரவுண்ட் இருக்கா என்ன தெரியல. அப்படி தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வேண்டு. முந்த போகுது. ஓகே, அடுத்த ரவுண்ட் வந்து திருப்பி கொண்டு வரணும். இதோட முடிய போதும் நினைக்கிறேன். பார்ப்போம். இதோட அப்படி திரும்பி நேரம் எங்களை நோக்கி வரணும் நினைக்கிறேன். ஆரம்பிச்சதுக்கு வரணும் நினைக்கிறேன். இன்னும் ஒருக்கா போய் வரணுமா? இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. இப்படி தொடர்ந்து உங்களை காட்டுறேன் பாருங்க. எல்லாமே பாஞ்சு வருது. சூப்பராக பாஞ்ச மாதிரி கடல்ல நிக்குது இல்லை, கடல்ல பாயுது பாருங்களேன். இது 25 கோஸ்ட் வரக்கூடிய நடக்குது. அப்படியே தொடர்ந்து இதே மாதிரி தான் 45 கோஸ்ட் வர அப்படி வந்து நடக்கும். முதலாவது வந்து இருக்குது. திருப்பி அங்கால அந்த திசை நோக்கி போயினா இந்த ரவுண்டோட வந்து முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். கிட்ட விரைக்கு தான் நான் யார் ஆக்கலான்னு தெரியும். பயண்டு தான் போகுதுன்னு சொல்லினா யார் பயனண்டு எனக்கு தெரியாது. போகுது பார்ப்போம். திருப்பி வரட்டும். ஓகே, இதோட வந்து முடிய போகுது. எல்லாரும் வந்து சரியான ஒரு ஆர்ப்பரிப்பில் இருக்கணும். இந்த படம் தான் முதலாக வருது. இப்போ திரும்பி வருமா இல்லை நேராக போயிட்டு திரும்பி வருமானு தெரியல. போகுது தான் முதலாக போகுது. நேராக போய் வர போகுதுன்னு நினைக்கிறேன். பின்னால் ஒன்று கழிச்சு கொண்டு போகுது பாருங்க. சரிஞ்சு வச்சு படா கவுண்டு வச்சு படாது வச்சோ. அது ரெண்டு ஆக்கள் என்ன மாதிரி ஜாக்கெட், சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டு தான் போனவன். படா கவுண்டு போச்சு. ரெண்டு பேரும் வழியில வந்துட்டு மாக்கலங்க வழியில வந்துட்டு இல்ல அவரை கூப்பிட போயில. போட்டிக்கு குறுக்க வந்து ஆக்க போயிருந்தது. இந்த வந்து இருக்குது. நேராக போய் இன்னொரு ரவுண்டுக்கு போல இருக்கு. நேராக போயினோம். இங்கால அவைய காப்பாற்றுறதுக்கு கொண்டு போயினோம் பாருங்க. காப்பாற்றுறதுக்காக கொண்டு போய் கொண்டிருக்கணும்.
ஓகே, இன்னொரு ரவுண்ட் வந்து போய் கொண்டிருக்கிறேன். இதுதான் கடைசியாக இருக்குமென்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். வின் பண்ணிடணும் அதை வந்துருந்தவங்க இதான் வின் பண்ணது. சுற்றிட்டோம், அந்த கொடியை சுற்றிட்டு போயினோம். சுற்றி திருப்பி அதை போயினோம். சுற்றிட்டு அங்கே போயினோம் திருப்பி. இல்லை யார் வின் ஆடுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்தால் தான் தெரியும். இங்கே இருக்கிறாங்களே தெரியும், எங்களே தெரியாதானே. நிறைய பேர் வந்து பார்த்து வந்துக்கணும் பாருங்க. அதெல்லாம் பாருங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் உங்களை காட்டிக்கொள்கிறேன். அவங்க பாயுது, அதில் பாயுது போட். நல்ல ஆழம் பாஞ்சது கவுண்ட் இருக்கு. நல்ல ஆழம் தப்பிட்டுது. முந்தா போதும். அதுவும் கவுண்ட் போச்சு. அந்த படம் கவுண்ட் போச்சு. ரெண்டாவது படகும் கவுண்ட் போகுது. அந்த ஆட்கள் கீழே விழுந்துட்டாங்க படகுல இருந்து பாஞ்சதுக்கு. ரெண்டாவது படகம் கவுண்டு நின்றுட்டது பாருங்க. அந்த அலைக்கு வந்து போட் அப்படியே தூக்கி எறிகிறாங்க. அந்த இதில் வந்து அப்படியே தண்டிட்டுது. இன்னும் போட்டி முடியலை, நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் 6 வாரமா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். எது ஜெயிக்க போதுட்டு எல்லாம் 6 வாரமா பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் ஓகே. இப்போ வந்து கொண்டு இந்த படகு வரை இது வேற போல. முதலாவது போய் கொண்டு படகு வரை இது வேற போல. ஓகே, வெரி நம்ம போல அந்த கொடியை தான் சுத்தணும் போல எனக்கு. எங்களை வெடியெல்லாம் படிக்கணும். யார் ஆக்களை என்ன ரெண்டு பார்ப்போம். வந்து செகண்ட் நினைக்கிறேன். பாருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறேன். அந்த முதலாவது வந்து போட்டு பாருங்க. இல்லை காட்டிக்கூட இங்கே நின்று நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதில் முதல் வராது முதல்ல அனுப்பிச்சு இங்கே வந்து நின்றுனா இங்கே போய் போட்டு ஏற்றினா இதுக்கு வந்து ஏற்றி கொண்டு போய் நம்ம பாருங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்னா இப்போ வணக்கம் அண்ணா. இந்த மாதங்கள்ல இந்த படகு போட்டின்றது மிகவும் ஒரு பிரபலியமான ஒன்று. இதுல இன்றைக்கு இந்த 25 ஹோர்ஸ் பவர் இன்ஜின்ல ஊண்டா போட் வந்து முதலாம் இடத்துக்கு இது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க. இது எங்களுக்கு நிறைய மிக்க சந்தோஷம். ஏன்னு சொன்னா இது வந்து நாங்கள் 2013 இந்த ரேஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஓடுறதுக்கு. இப்போ 2013 வருஷமா ரேஸ் ஓடுறோம். நிறைய ரேஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த முறையும் வந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் எங்கட தான். செகண்டும் எங்கட தான்.
மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் வந்து லூதுவாக்கியை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த இதுக்கு ரேஸ் இதனாங்க நாங்கள் வந்து இந்த இதை சிறப்பிக்கிறதுக்காக தான் இந்த ரேஸ் வந்து நாங்கள் ஓடுனாங்க. ஆனால் வெற்றிக்காக ஓடுறதில்லை. இது வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த இதில் நிறைய போட் ஓடினா இந்த மக்கள் வந்து நிறைய பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுக்காக தான் நான் இந்த ரேஸை வந்து நாங்கள் வந்து 2 போட் வந்து ஓடுறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் மக்கள் கொடுக்க தான் இந்த ரேஸுக்கு வந்து ஓடுனாங்க. ஆரம்பத்துல வந்து உங்களோட போட் வந்து முன்னுக்கு வந்து பேந்து கொஞ்சம் பின்தங்கி போனது. அதுக்கப்புறம் திடீரென்று இப்போ கடலுக்கு நடந்த அசமாதங்கள் காரணமா வந்து உங்களோட போட் வந்து 4ஆவதா வந்து திருப்பி வந்து 1ஆவதா வந்தது. எப்படி இருந்த அந்த ரேஸ் வந்து இப்படித்தான் இன்ஜின் மிஸ் ஆகும், நட்டது இது ஓடுற ஆட்கள் மூடி கலரும் அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வருவோம்னு சொல்லி நாங்கள் ஓடுறோம் இல்லை. என்ன சொல்றது, நாங்கள் ஃபர்ஸ்ட் வரதான் ஓடுறது. ஆனாலும் ஃபர்ஸ்ட் இல்லை, எங்களுக்கு வந்து மக்கள் சந்தோஷத்துக்காக தான் 2 போட்டும் ஓடுறோம். இப்படி ஒரு ஸ்பீடா ஓடிக்க அது சம்பந்தமா அந்த பயங்கள் இல்லையோ? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓடி அதான் சொல்றேன். இப்போ 13 வருஷமா ஓடுறோம். ஓடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு வந்து இந்த ரேஸ் ஓடி வந்து அதே மாதிரி நாங்கள் வந்து சிலாவத்திலையும் போய் ஓடுறோம். சிலாவத்திலையும் போய் ஃபர்ஸ்ட் எங்கட போட்டு ஆனா இந்த கடல் எல்லாம் கூட சாதகமா இருக்கும். அன்றைக்கு கடல் காற்றுகள் எல்லாம் சாதகமா இருந்தோம் உங்களுக்கு? கடல் காற்று வந்து நாங்க 2 போட் ஓடைகளை 2 லேசான போட் ஒரு காரமான போட் ஓடும். கடல் ஏற்ற மாதிரி நாங்கள் போட்ட ரேஸ் வந்து சரி, அப்ப நன்றி அண்ணா. நன்றி.